மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். லெமூரியாவுக்கு நான் முழுசா தெரியும். இந்த கலையை வளர்க்குறதுக்கு இப்படிலாம் ஆர்வமான ஆள் இருக்கான்ற ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி மாடக்குளத்துக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இரண்டாவது நாள் பயணம் மதுரை மாவட்டம். வணக்கம். லெமூரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம இப்போ மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம கலை சார்ந்த நபர்களையும் பொது சிந்தனை இருக்கக்கூடியவங்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். மதுரை மாவட்டத்தில் காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான 1-2 ஒருத்த அணுகணும். ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் எழுதக்கூடியவங்க. அவருக்கு பேர் வந்து பிரனாத் ஷா. அவர் 4 புத்தகம் எழுதியிருக்காரு. வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணி புத்தகமாக எழுதுறதுல அவர் மிகப்பெரிய ஒரு ஆள். நம்ம கூடால இணையணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்துக்கு கௌரவ ஆலோசகராக அவரை நம்ம நியமிச்சிருக்கோம். அவரும் வந்து நான் நிறைய மேடைகளில் நிறைய இடங்களில் உங்கள் கலையை கொண்டு போகிறேன், இப்போ தானே சொல்லியிருக்கீங்க, இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு மாநாடு போடுறாங்க தமிழர்கள்லாம் சேர்ந்து. ஒரு அமைப்பு பேர சொல்ல விரும்பலை. அந்த அமைப்பில் ஒரு 10, 30, 40 பேர் இந்தியாவில் இருந்து போயிருக்காங்க. மற்றபடி உலக நாடுகள் இருந்துலாம் 200 வந்துருக்காங்க. இதில் நம்ம கலையை பற்றி பேசுகிறாங்க. ஒரு தாக்குதல் கன்னியாகுமரி டூரிசத்தை பெருக்கணும்னு சொன்னால் இந்த பழமையான அடிமுறை கலைகளையும் பர்ம கலைகளையும் எடுத்து அதை வடிவப்படுத்தி ஒரு ஆராய்ச்சி கூடம் அமைச்சு அதை காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி டூரிசம் தமிழ்நாடு டூரிசம் பெருகும் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. இதுக்கு ஃபண்டு 170 கோடி ரூபா உடனே தாரேன்னு சொல்லிட்டு உலக தமிழர்கள் வந்து உடனே ஒத்துக்கிறாங்க. நான் 1 கோடி ரூபா தரேன், நான் 5 கோடி ரூபா தரேன், நான் 3 கோடி ரூபா தரேன்னு சொல்லிட்டு 170 கோடி ரூபா ஒரே இடத்துல தாரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தமிழர்களுக்கு மனசுல அந்த உணர்வு இருக்கு, இந்த கலையை எப்படியாவது கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல வகுப்படுத்திருக்கோம். 1000 சில மாணவர்கள் நேரடியாகணும். ஆன்ட்ரேட் வேற மாவட்டத்தில் 4000 மாணவர்கள் படிச்சுருக்காங்க. ஒரு 35 ஆசான்கள் இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு முழு நேரமாக வேலை செய்யணும். இதுக்கு பகுதி நேரமாக அம்மா மாதிரி தங்கச்சியை மாதிரி என் ஒய்ஃபு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இதுக்கு கூட இன்னும் வேலை பார்க்குறாங்க. முழு நேரமாக நாங்கள் 80 வேலை பார்க்குறோம். அப்புறம் வந்து கோஆர்டினேட்டர்னு சொல்லுவோம். அப்படி 200 எங்களுக்கு இருக்கிறாங்க. அது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டுலையும் சரி. அமெரிக்காவில் ஒரு 7 பேர் இருக்காங்க, சிங்கப்பூரில் ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 200 விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணுறது இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டீமாட்டு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இதில் 10 டைரக்டராட்டு இது பண்ணி அதுக்கு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போட்டு தாய்க்கு வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்கோம். நீங்கள் ஜாவலின் டெம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சீனாவில்? நாங்கள் குங்கு கலையை கற்றுக்கிட்டவங்க ஒரு தடவையாக அங்கே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அந்த டைங்கிபடி ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் வரும். நிறைய படங்கள்லேயும் அந்த படத்தை காமிச்சிருக்காங்க, அந்த மலையை காமிச்சு அந்த இடங்களெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதோட சிறப்பாக நம்ம கலைக்கு ஒரு கோயில் கட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆளை சந்தித்தோம், கரிக்கோல் ராஜ். இந்த பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். நாடார் அமைப்பில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளாட்டு இருக்கார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அவங்க நிறையா ஸ்கூல் வச்சுருக்காங்க, காலேஜ் வச்சுருக்காங்க, பாலிடெக்னிக் வச்சுருக்காங்க. அதில் வேலை கிடைக்கிறது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது மாதிரி நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரை பார்த்து நேரில் பேசணும். அவர் நம்மகிட்ட ஒரு ஷாக்கிங் நியூஸ் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நான் இந்த கலையை கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், யாரை சந்திக்கலாம், யாரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு புத்தகம் வெளியிடுறாங்களாம். அதில் ஒரு கட்டுரையாக எழுதிட்டாங்க, இதை நான் வெளியிடுறேன், எல்லாருமே நம்ம தொடர்புக்கு வருவாங்க, இதில் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க இதை எடுத்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களை தொடர்பு கொள்வாங்க. அப்புறமா அமைப்பு ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட உரையாடினது, அவரோட நெடுநேரம் நம்ம பேச முடிஞ்சுது. வேறு நிறையா அவரை பார்க்குறதுக்கு ஆட்கள் காவல்னா கூட அதையும் தாண்டி நம்மளை சந்தித்து நிறைய நேரம் பேசி பொறுமையாக நம்ம அவ்வளோ இதையும் கடத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 3 விஷயம். அவர் வந்து டைரக்டர் AR முருகதாஸை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், அதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரான் அவர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வசந்த், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வசந்தன் கோ அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ மந்திரியாக இருந்தார், இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாரு, இன்னும் ரிசல்ட் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம கலையை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு நான்
உள்ள சூழலை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நம்ம சண்டிகளெல்லாம் விளம்பர மிகப்பெரிய பில்டர் ஒரு ஆள், அவரையும் நம்ம கூட தான் இணைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 ஒருத்தரையும் பேசினா கட்டாயம் யாராவது ஒரு ஆள் இதை டிவி ஷோவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பு, கருவாடு, கருப்பி, இந்த 3 தான் இவனுடைய பொருள். இந்த 3 கடற்கரை ஒட்டி இருக்கு. அந்த 3 பொருளையும் இவன் எடுத்துக்கிட்டு 150 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து அங்கே போனோம்னா உங்களுக்கு சேஃப்கார்டு வரணும்ல, போலீஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இந்த மதுமக்கடையும் சிவம் அதனால குச்சியோட தான் வந்திருக்கான். திரும்ப போயிருக்கான், இந்த பேட்டையில் வச்சு வித்துட்டு போயிருக்கான். மறுபடியும் பேட்டைகளுக்கு வந்தவன் அதுக்கப்புறம் தான் இந்த ஊர்களில் வீடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பேட்டைகளுக்கு எங்க ஆசாம அண்டிமாடல வந்து நல்லா கொடுத்துருவாரு அந்த காலத்துல. அப்போ அவர் சொல்லுவாரு இந்த அண்டிமாட வச்சுங்க எல்லாமே இந்த கலை தெரிஞ்சவனா தான் இதாங்க. அது நமக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நான் போன மாதிரி இது மேலே இருக்கேன். எதுக்கு இந்த கலையை கற்றுக்கிட்டோங்கிறதையும் சொல்லணும். தெரிஞ்சவங்க இந்த கலையை வந்து நம்ம கற்றுக்கிட்டதே இருக்குது. ஆனால் அது நமக்கு தலைமுறைக்கு தெரியல. இது எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நானே ஆள் மனசுல எது நினைக்கிறோமோ அதை யார் குடும்பத்திலையாவது செய்ய வைக்கணும் எனக்குள்ள ஒரு அதை நான் இங்கே எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நேற்று கூட நான் பெரிய லெவலில் பேசுவேன். ஆமாம், எனக்கு இவங்க ஒரு 3-4 வருஷமாக தொடர்பு. இந்த கலைகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவெடுத்ததுக்கு ஒரு 4-5 மாதத்துக்குள்ள தான். ஆமாம், 4-5 மாதத்துக்குள்ள தான். இதை யார் மூலம்லாம் கொண்டு போகணும் இதே தீட்டிலேயே நான் இருக்கேன். சரி, இப்போ இதை வந்து அண்ணாச்சியை பார்த்து சொல்லிடணும், இங்கே சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் எடுத்து எனக்கு இப்போ நான் 5 மாசமா இந்த இது ஓடிக்கிட்டே இருக்கு. இது இந்த அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இதை வந்து எடுத்து பண்பாட்டை எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. முயற்சி எடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க இது நல்ல விஷயம். நம்மளே கண்டிப்பாங்க இதை எல்லா அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுத்தோம்னா தன்னம்பிக்கை வரும், உடல் ரீதியாக நல்லா இருக்கும், மது போதைக்கு போக மாட்டோம். வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம மீட்டிங் வைக்கணும், எல்லா நபர்களையும் கூட்டி ஒன்றா பேசணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் இருந்துகிட்டு இருக்கோம். இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களாம். இது வந்து பாண்டியன் காலத்து கோவில், பாண்டியர் மன்னர் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. அதுக்கு முறை வந்து பார்த்திங்கன்னா கல்லாலே நிறையா கருவறைகள், தூண்கள்லாம் கல்லாலே இது பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து நம்ம அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே நமக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா நபர்களையும் கூட்டி வச்சு பேசியிருக்கிறோம். நிறையா பொறுப்பில் நமக்கு யாரெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு போட்டு கொடுத்துருக்குறோம். அப்புறம் இன்னும் கூட்டமாக அவங்க வேலை செய்கிறதுக்குண்டான திட்டங்கள்லாம் பேசியிருக்கோம். அதுலேயும் ஒவ்வொரு ஆட்களும் சிறந்த கருத்துக்களை சொல்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். இது அத்தனையும் நீங்கள் கேளுங்க. கேட்டுக்கிட்டு உங்களோட சிந்தனையும் கீழே நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கும் நீங்கள் என்ன மாதிரி அதை அணுகலாம், என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டத்தோடு இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லிக் கொடுத்து இந்த கலையை மேலும் மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அசோசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூட்டமைப்பு, எல்லோரும் சேர்ந்து இந்த கலைக்காண்டி வேலை செய்கிறது. இது வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கலை சம்மந்தமே இல்லாத நபர்கள் நிறையா பேர் வச்சுருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்காங்கன்னா கலெக்டராக இருக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய பணக்காரங்களாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து இந்த வக்கீல் மாதிரி அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்ச நபர்களாக இருக்கும். இவங்க மட்டும்தான் அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு சிலம்பாட்ட கழகத்தில் இங்கேருந்து யாரும் அதில் தொடர்பில் இருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க வந்து மிக அழகாக சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதை வந்து கோர்ட்டில் வந்து போட்டு கோர்ட் வந்து தடை செஞ்சிச்சு. எதனால தடை செஞ்சதுன்னு கேட்டால், அந்த 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 வார்த்தைக்கு தான் நான் அவ்வளோ பில்டப் கொடுக்குறேன். கலை சாராதவங்க இதில் 90% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தடை செஞ்சுட்டாங்க. கலை தெரியாதவங்களும் கிடையாது. என் கூட சேர்ந்துருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலை தெரிஞ்ச ஆசான்கள். அப்புறம் இந்த கலையை கற்றுக் கொடுத்து ஒரு பிள்ளைங்க ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கற்றுட்டு இருக்காங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ், இவங்க தான் நம்ம அமைப்பில் இருக்காங்க. இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு போட்டி நடத்துறது, ஒரு கேம்ப் நடத்துறது. அதுக்கடுத்தால இந்த கலைக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாக பயணிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமாக எங்கள்கிட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லிப்போம். மணியாசான்னு வச்சுருக்கோம். மணியாசானை பற்றி இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியுமா? மணியாசானுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரியும், உங்களுக்கு தெரியும், வேற அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஓகே. இப்படி ஒவ்வொரு ஆசான்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆளையும் அடையாளப்படுத்துறதுக்கும் இதை சேர்த்து வைக்கிறதுக்கும் இப்போ வந்து பொறுப்புனா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தலைவர், துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி 4-5 பொறுப்பில் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் இல்லாத பொறுப்புலெல்லாம் நம்ம சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தோட ஏற்பாடு.
நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய திட்டங்கள் 2-3 வச்சுருக்கோம். ஒன்று மிகப்பெரிய டிவி ஷோ பண்ணணும், அடுத்த ஒரு கின்னஸ் சாதனை பண்ணணும், அப்புறம் எல்லா மாவட்டத்துலேயும் 60-50 கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டம். இந்த 3 விஷயத்தையும் நான் அடுத்தால பேசுகிறேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க. மதுரை தான் கேப்புதூர். இப்போ வந்து எண்ணெய் கடை வச்சுருக்கோம், செக்கு எண்ணெய் கடை. நான் ஆசான் பற்றி யூடியூப்பில் ஏற்கனவே பார்த்து ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து இப்போ பயிற்சி பெற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க லெமூரியா அமைப்பில் இருந்து. சரி, அதை தவற விடக்கூடாது, எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்றதுனால கற்றுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் மணிகண்டன். நான் எங்களுக்கு பூர்வீகம் இந்த ஊர் தான் மாடக்குளம். இந்த ஊரோட இன்னொரு சிறப்புனா எம்ஜிஆருக்கு சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்தவங்களும் இந்த ஊரில் இருந்த முன்னோர்கள். ஸோ சமுதாய ரீதியாக வேறு அவங்க. ஆனால் அவங்க எல்லோரும் ஒன்றுமொன்னா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் இருக்கோம்னா நாங்களாம் ஒன்றா சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட காலங்கள். அந்த மாதிரி அவங்களாம் ஒன்றா இருக்கும்போது எங்கள் அப்பா தனித்துவமாகவே செயல்பட்டார். தன் குழந்தைகளை தன்னை சார்ந்து யாருக்காவது இருக்கிறவங்கள இந்த கலை மேலே ஒரு கிறுக்கு. ஒவ்வொரு ஊருக்காக போய் ஒவ்வொரு ஆசிரியர்களாக தேடி பிடிச்சிட்டு வந்து 1 வாரம் 10 நாள் 14 நாளைக்குலாம் கரண்ட் வசதி இல்லாத காலத்துலேயும் கூப்பிட்டு வந்து கம்பங்கூழ் பிடிச்சா கம்பங்கூழ், சோளப்பூல், கேப்பூழ் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு கொடுத்து அவரோட வறுமையான காலத்துலேயும் அந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது. நான் ஒரு 10 ஆசான்கள்கிட்ட சின்ன அளவில் பாடங்களை படிச்சிருக்கேன். ஒரு 10-15 சிலம்பம் பாட முடியும். லெமூரியாவுக்கு நான் முழுசாக தெரியும். அங்கே இப்போ இங்கே எடுக்கிற செய்தி அங்கே எல்லாருக்குமே போய் சேரும். இதுக்கப்புறம் அங்கே ஆசானோட சேர்ந்து அங்கே வகுத்துருவோம். இந்த இடத்துல என்னுடைய உள்ள 5ஆம் தலைமுறை ஆசிரியையை லெமூரியாவுக்குள்ளே நான் கொண்டு வந்து பாட்டியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்க்காலம் அவங்க உருவாக்க முயற்சிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வழி அந்த என்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கும். எனக்கு ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்குது இந்த கலைக்குள்ளார. 25 வருஷம் நாட்டுப்புற அமைப்பாளர். என்ன சாதிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அங்கே பாருமா அரங்கேற்ற விழாக்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். போட்டியாக நடத்துகிற காலம் ட்ரெண்டிங் மாறிடுச்சு. அப்போ இப்போ மூணு போட்டி நடத்தி 21, 22, 23 செய்யல, 24 எல்லாரையும் சந்திச்சதில் பெருமை. வளர்க்குறதுக்கு ரொம்ப போராடுறோம். ஆனால் அது என்ன சொல்லுது, ஒரு கூடி தேர்வு இருக்கிறோம். அந்த தேர்வு வந்து சிரமங்களாக ஆமாம். இதில் ஆசானோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறதுல இனி வரும் காலங்களில் என் குழந்தைகள் தான் அதில் மெயினாக இருப்பாங்க. நான் பின்னால் வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுவோம். அதே போல் அண்ணன் அப்படி தான் எங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களே முடிஞ்சளவு நாங்கள் இழுத்து இதுக்குள்ளே கொண்டு வர முயற்சிப்போம். நேற்று நம்ம அமைப்புக்குள்ளே இருக்க பிரமிளா ஃபோன் அடிச்சு ஆஃபீஸில் ஃபோன் அடித்தப்போ வேறு இடம் பார்க்கணும் ஆசான். நான் பிறந்த மண்ணிலேருந்து எத்தனையோ சாதிச்சுட்டேன். இந்த மீட்டிங் இங்கேயே நடந்துட்டு போகிற என்ன மோசம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நான் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. நான் எங்கேருந்து ஆரம்பிச்சோம் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்கேன், நான் எவ்வளவோ மாணவர்கள் உருவாக்கியிருக்கேன். எனக்கு கீழே மாணவர்களுக்கு கீழே ஒரு 200-300 பேர் இருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீழே. நான் வந்து கற்றுக் கொடுக்குறத மட்டும்தான் ஒரு இதாக வச்சுருக்கேன். என்னை சுற்றி ஆளுங்களை கூட்டம் மாதிரி வச்சுக்கிற மாதிரி நிறையா விஷயங்களை உள்ளே போய்க்கிற மாதிரி கலந்துக்கிற மாதிரி இவர் இருக்காங்க. அண்ணன் கூப்பிட்டுருக்காரு. இவங்க ஏற்கனவே 2 தடவை போட்டிக்கலாம். அவங்களுக்கும் என்னோட மாணவர் வந்திருக்காங்க. லெமூரியா வரைக்கும் வந்திருக்காங்க. ஒரு 50 பேர் வந்து விளாண்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கூப்பிட்றாரு அப்படின்றனால வந்திருக்கேன். இதில் பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய பள்ளிக்கூடத்துக்கு ஆயுசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு மேலே. இதில் என்ன சிறப்பு அம்சம் நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, எனக்கு மறக்க முடியாது நீங்கள் என்ன கேட்டால் அது நாகர்கோவில். அந்த நாகர்கோவில் மேலே தான் நான் முதல் ஸ்டேட் சாம்பியன் ஆகிறேன். ஜெயலலிதாவோட 47வது பிறந்தநாளுக்கு 1994 பார்த்துங்க. அவங்களோட அந்த அண்ணா நேரு ஸ்டேடியம் இருக்குது. என்ன நீங்கள் வளர்த்தீங்க இல்லை அந்த ஸ்டேடியம், அதுக்காகவே அந்த ஸ்டேடியத்துக்கு வந்தேன். அங்கே தான் நான் முதல் முறையாக தமிழ்நாடு லெவலில் வாங்குறேன். அண்ணா ஸ்டேடியத்தில் அந்த ஸ்டேடியத்தில் நான் வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆஹா, சிறு பிள்ளையில் நம்ம இங்கே தானே வந்தோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. அதை பார்க்குறக்காகவே நான் வந்து ஆக்சுவலாக என்னோட மாணவர் தான் 50 பேர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க உங்கள் போட்டிக்கு. நான் வந்து இதை சந்திக்கிறதுக்காகவே வந்தேன். நம்மளோட ஸ்டேடியத்தை போய் பார்த்து இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் போகிறோம் நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் நல்லா கொண்டு போகிறீங்க, நல்லா இடத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கலையை வளர்க்குறதுக்கு இப்படிலாம் ஆர்வமான ஆள் இருக்கான்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் தூக்கி போயிட்டாங்கன்னா கம்பம் போயிட்டாங்க. இன்றைக்கி எடுத்து செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு என்ன உதவி என்னோட சப்போர்ட் பண்ணணும்னா நான் இறங்கி செய்வேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. நான் எங்கேயுமே எதுலேயுமே கலந்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கற்றுக் கொடுப்பேன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது. மாணவர்கள் சப்போர்ட்டு ஆள் சப்போர்ட் எவ்வளோ வேணாலும் நம்ம பின்னாடி இருந்து பண்ணி தரேன். நான் ஒரு டிரைவராக இருக்கேன். என் பிள்ளைங்க வந்து நான் சொல்லி கொடுக்காமலே கம்பு எடுத்துகிட்டு போனாங்க. கம்பு எடுத்து வேற ஒருத்தர் கலையை கற்றுக்க போனாங்க ஆர்வத்தில். மாமா நான் கற்றுத்தரேன்னு சொன்னாங்க. அதனால் பொம்பளை பிள்ளை யார் மாதிரி வளரணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு பொம்பளை பிள்ளை 10 ஆம்பளை 10 பொம்பளை எழுப்பி நிற்கிறவங்க தான் இருக்கும். அதுக்கு விஜி சரியான பொம்பளை பிள்ளை. எத்தனையோ 3 நாள் 4 நாள் போயிட்டு போகிற இடத்துலையும் சரி வர இடத்துலையும் சரி பொம்பளையாக நிற்காதான்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை நின்றுச்சு. அந்த பிள்ளைகிட்ட கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு.
அதனால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு சேர்த்து விட்டேன். எனக்கு அது போதும், இப்போதைக்கு அது போதும் இல்லை. மாமா சொன்னாங்க இதே உன் பையனையும் உன் பிள்ளைக்கு பெரிய ஆளை கட்டுறேன்னு. எனக்கு அந்தளவுக்கு ஆசை இல்லை, இந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் போதும். நான் வந்து இந்த மக்கள் சட்ட உரிமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டேன். அந்த இயக்கம் வந்து குறிப்பாக வந்து ஒரு 3 விஷயத்துக்காக, மது ஒழிப்பு, லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புக்கான ஒரு இயக்கம். தொடர்ந்து பல்வேறு தமிழ்நாட்டில் நம்ம போகாத இடங்கள் கிடையாது. நாங்கள் இதுக்குள்ளே போனனால அந்த தற்காப்பு கலைக்குள்ளெல்லாம் நாங்கள் வர முடியாமல் போச்சு. இருந்தாலும் இனிமேல் அதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவு எனது சார்பில், எங்கள் இயக்கம் சார்பில் என்னென்ன உதவிகள், என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக. சிலம்பம் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இனிமேலும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த கலையை வந்து காப்பாற்றணும், இன்னும் வளர்ச்சிக்கு கொண்டு போகணுன்றது ஆசை. நான் இந்த அளவுக்கு, நானும் சரி என் தங்கச்சியும் சரி இந்த அளவுக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். அவர் இல்லாமல் அவர் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காம நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே மாட்டோம். ரெண்டாவது, நான் செல்வன் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் என்னை வந்து மரக்கால் வச்சு கனகம் வச்சு கம்பூஸ்ன்றதை தாண்டி என்னோட கலையை நான் இங்கே மட்டும் இல்லாமல் நீ வந்து எங்கள் கூட துபாய் வரைக்கும் வந்து எங்கள் கலையை நீ அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு இந்த இடத்துல நான் அவருக்கு கிராமத்தில் அமைந்திருக்கும் ராமதேச ராமையநாடார் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். எங்கள் பகுதியும் ஒரு கிராம பகுதி தான். இந்த கிராம பகுதியில் ஒரு நிறுவனர் வந்து அந்த காலத்தில் அவங்க குடும்பத்துக்காக ஒரு சிறிய பள்ளியை துவங்கினது இன்றைக்கி ஒரு மேல்நிலைப்பள்ளி அளவுக்கு அது விரிவடைஞ்சிருக்கு. அதில் நான் வந்து 1989 உதவி ஆசிரியராக ஜாயின் பண்ணேன். அப்பொழுது சுயநிதியில் தான் 500 ரூபா சம்பளத்துக்கு அப்படியே அதில் வேலை பார்த்து ஒரு 8 வருஷம் கழித்து பெர்மனண்ட் இது கிடச்சிச்சு. 1996 இருந்து இப்போ ரெகுலராக வந்துட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு முன்னாடி முஸ்லிம்பட்டியை சேர்ந்த லஜபதி டாக்டர் அவங்க வந்து தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. 1913 இருந்து இப்போ நான் தலைமை ஆசிரியராக எனக்கு பதவி உயர்வு கொடுத்து இப்போ நான் பதவியேற்ற நாள்லேருந்து என்னுடைய பள்ளியை ரொம்ப சீரும் சிறப்பாக கொண்டு வந்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆர்வங்கயா. ஆனால் எனக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து சரியான, நான் கற்றுக்கிறேன்னு சிலம்பம் பழகிக்கிறோம்னு நான் ஆர்வப்பட்டேன். சூழ்நிலைகள் இதுகெல்லாம் இல்லைங்க. நீங்கள்லாம் கண்டிப்பாக எங்கள் பள்ளிக்கு வந்து இந்த கலையை நீங்கள் தொடங்கி வச்சு எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக, எனக்கு உரையின் வாயிலாக உங்களுக்கு நினைவு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அம்மாவோட தலைமையில் வந்து எங்களுக்கு எங்கள் பள்ளியில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் கேட்டேன். அம்மாவால் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு பாக்கியம் கிடச்சிது. இது நான் கூட இருந்து என்ன உதவி பண்ணணும் கண்டிப்பாக நான் எடுத்து செய்வேன். அழைப்பேற்று எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எல்லோரும் இப்போ யோசிக்கலாம், நம்ம திடீர்னு சாமியாராக போகுது, திடீர்னு சாவுக்கு போகுது, திடீர்னு வந்து கலையுது அப்படின்னு நிறைய யோசிச்சுருப்பீங்க. அண்ணாதுரை யோசிச்சிருப்பார், ஏன்னா நானும் ஒரு போராளி, யோசிச்சுட்ருப்பீங்க. இவர் திடீர்னு மனிதநேய மாணவன் ஸ்கூலுக்கு வராங்க, திடீர்னு சாமியார் போட்டு பூஜை பண்ணுறாங்க. நீங்களும் என்னை பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு அதிசயமாக தெரியும். இதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. பேசிக்லேருந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த கலையை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அடுத்த தலைமுறை நல்லா வரும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த கலையை நம்ம கையில் எடுத்துருக்கோம். இந்த கலை என்பது ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய தேர். இதை இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமம். ஆனால் எல்லாரோட சேர்ந்து இழுக்கும்போது சுலபம். ஒரு ஆளாக போனால் சிரமம், எல்லாரும் போகும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படி ஒரு அருமையான நல்ல விஷயங்களை தான் இந்த சமூகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 38 வயசானாலும் மிகப்பெரிய ஆசான், பல ஆசான்களை உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ உள்ள கலையை கற்றுக்கிறவங்கெல்லாம் வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாலும் முழுமையாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த கலையை முழுமையாக நம்மளுடைய குருவை நினைத்து, நமக்கு மேலே இருக்கிற சக்தியை நினச்சி நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா மிக அற்புதமாக அடுத்த தலைமுறை உருவாக்க முடியும். நம்மகிட்ட உண்மையும் சத்தியமும் நிறைந்து இருக்கும்போது நம்ம எடுக்கிற அத்தனை வேலைகளுமே வெற்றி பெறும். இந்த கலைகளுக்காக யாராவது கற்றுக்கொண்டு விருப்ப இருக்கிறவங்க, ஆசான்கள் யார் இருந்தாலும் லெமோரியா அமைப்புன்றது ஒரு பெரிய லெவலில் உள்ள ஒரு அமைப்பு. அதோட கை சேர்த்து நம்ம போன ஒரு மிகப்பெரிய தேர் இருக்குது, அதுதான் லெமோரியான்றது.
அதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இழுத்து கொண்டு போனோம்னா நம்ம என்ன இந்த சமூகத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மிக அருமையாக சாதிக்க முடியும். நம்ம மதுரையில் மாடக்குளம் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. மிகப்பெரிய சந்தோஷம். இதில் மாடக்குளம் ரவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிகப்பெரிய பேர் வாங்கின ஒரு ஆசான். அவர் எம்ஜிஆருக்கு சண்டை சொல்லி கொடுத்தவர். அதுக்கு முறை அவர்கிட்ட வந்து நிறையா ஒரு சினிமா இதில் பண்ணியிருக்காரு. நம்மளோட பாண்டியன் மாஸ்டர் கூட அவர்கிட்ட படித்தவர் தான். இந்த மாதிரி மாடக்குளத்துக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த மண்ணில் அந்த மண்ணுக்கே மகத்தான கலைகளெல்லாம் கூட நம்ம மணியாசன் வந்து நிகழ்த்தி காமிச்சாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்தீங்க. நம்ம எந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கிறோம், ஒவ்வொரு ஆளும் எந்த அளவுக்கு ஆர்வமாக நம்ம கலையில் ஈடுபட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் செய்கிறதுக்கு உண்டான பயணத்தில் அடுத்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகிறோம். அங்கே போய் இன்னைக்கு இரவு தங்கிக்கிட்டு நாளைக்கு காலையில் அங்கேருந்து நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நம்ம ஒவ்வொரு ஆளையும் சந்தித்து பேசணும். இந்த கலையில் உள்ளவங்களெல்லாம் ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிறத சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.